ஹலோ ஆல் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் டெலிஷியஸான டேஸ்ட்டான ஒரு டிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் கீ ரோஸ்ட்டு தான் இன்னையோட டிஷ். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் க்ளீன் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் பிரெஸ்ட் பீசஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன், போன்ஸ்லாம் எடுக்கல. ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து 1 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். இப்போ ஒரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த சிக்கனுக்கு வந்து தண்ணி சேர்க்க மாட்டோம், நெய்யிலே தான் நல்லா குக் ஆகணும் இந்த சிக்கன். அதனால வந்து தாராளமாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வெங்காயம் சேர்த்தாலாம் நல்லாயிருக்கும். நான் இதுக்கும் பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக கோல்டன் கலரில் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். சிக்கன் ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நல்லா பூண்டு, கை நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 கூட சேர்க்கலாம். ஃபைனலாக நம்ம கை நிறைய கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பர் டேஸ்டான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. இது வந்து நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், சாதத்தில் பரட்டி சாப்பிட்லாம், இல்லை தால் ஃப்ரை மாதிரி சாதத்தை ஊற்றிட்டு சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். Healthy and happy eating. Thanks for watching. Please subscribe to my channel and hit the like button.